காலகட்டத்தில் மத்திய அரசு சொன்னா மாநில அரசு, மாநில அரசு சொன்னா மத்திய அரசு, ரெண்டு பேருமே ஒவ்வொருத்தவங்க சாக்கு சொல்லிட்டு ஜாதிவாதி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டாங்க. இவங்க சொன்னா அவங்கள சொல்றாங்க. இப்படி மாத்தி மாத்தி நம்மள பிழைப்புவாதியா நடத்தி நம்மளுடைய கல்வி பொருளாதாரம் எல்லாத்தையும் உடைக்கிறது இந்த அரசியல்வாதிகள் மட்டும்தான். இனியும் நம்ம வெளித்துக் கொள்ளலன்னா நம்ம பட்டியல் வெளியேற்றம் கிடைக்காது. பட்டியல் வெளியேற்றம் கொடுத்தே ஆகணும். இன்னைக்கும் நம்ம ஒரு வாரத்தை மட்டும் தான் வர அரசியல்வாதிகள்ட்ட எல்லாத்தையும் சட்டமன்றத்துக்கு வருவாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் நம்ம தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சொல்லணும். நாங்க சேத்துல கால் வச்சா தான் நீ சோத்துல கை வைக்க முடியும். அதனால எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் கொடுக்கற இல்லாட்டி கொடுக்க வைப்போம். பழனி பாபாவும் பசுபதி பாண்டியரும் போர்படைகள் கிளம்பி கொடுக்க வைப்போம். எங்க ஐயாவை தியாகி இமானுவேல் சேகரனார் சட்டசபையில அவர் பேரை ஒழிக்க வைப்போம் அப்படின்னு வர்றவங்க எல்லாம் நீங்க எல்லாம் கேள்வி கேளுங்க. அது நம்ம சமுதாய மக்களா இருந்தாலும் சரி, நம்ம சமுதாயத்தோட சகோதரர்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா குரல் கொடுக்கணும். அதே போல இன்னைக்கு இணக்கமா எல்லா சமுதாயத்தையும் ஒன்று நட்பு வட்டாரத்துல தமிழ் தேசிய அரசியல் மட்டும் வந்துருச்சு. நீ இந்த சமூகத்து பிரச்சனை காலங்காலமா சொல்லியாச்சு. நமக்கு இமானுவேல் சேகனார்ல இருந்து இப்ப நடத்துற கவின் படுகொலை வரைக்கும் இன்ன வரைக்கும் நம்மள என்ன சொல்றாங்க, இந்த பட்டியல் சமூகம் சொல்லியே நம்மள ஒரு குறிப்பிட்ட வட்டத்துல அடிச்சு நீங்க காலனி பசங்க இந்த காலனியில் இருக்கீங்க அப்படி அதை உடைச்சு எரியணும். அதுக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம் மட்டும்தான். பட்டியல் வெளியேற்றத்தை வாங்க வைப்போம். இல்லன்னா நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. இனிமே எங்களை ஏமாத்த முடியாது. அது மத்திய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசா இருந்தாலும் சரி. நீங்க நரேந்திரன் தேவேந்திரன் சொல்றது எங்களுக்கு முக்கியம் இல்ல. நாங்கள் பள்ளர்களாகவே இருந்தாலும் எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் வேணும். அதுதான் எங்களுக்கு முக்கியம். எங்கள் பட்டியல் வெளியேற்றத்தை கொடுத்து எங்க தேவேந்திர குல வேளாளர் சொல்லுங்க. நாங்க பெருமையா காலர் தூக்கிட்டு அது மத்திய அரசாகவே தைரியமா சொல்லுவோம். அது மாநில அரசுக்கும் இதே கோரிக்கை தான். அதனால நீங்க கொடுப்பீங்க, நான் நம்புறேன். கண்டிப்பா கொடுப்பீங்க. இனி எங்களை ஏமாத்த முடியாது, சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அதே மாதிரி இது